ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கும் ஒரு கேங்ஸ்டருக்குமான கான்ஃபிளிக்ட பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. டீடைல்டா சொல்றேன். வணக்கம், நான் ஆனந்த். தன்யா ரவிச்சந்திரன், பாக்யராஜ், டேனியல் பாலாஜி இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ஜேபி டைரக்ஷன்ல ஜிப்ரான் மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பிபி 180. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, தன்யா வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வர கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. இந்த கேஸ வந்து ரூல் படி போஸ்ட்மார்டம் பண்ணணும். இதுக்கு வந்து அவங்க ரெடி ஆகுறப்ப, போஸ்ட்மார்டம் பண்ண ரெடி ஆகுறப்ப, டேனியல் பாலாஜி ஃபோன் பண்ணி, அவரு வந்து ரொம்ப ஒரு மோசமான, கேவலமான ஒரு ரவுடியா இருக்கிறாரு அந்த பகுதியில. அவரு ஃபோன் பண்ணி, "நீங்க போஸ்ட்மார்டம்லாம் பண்ண வேணாம். அப்படியே எங்கட்ட பாடிய குடுத்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். என்ன மீறி ஒண்ணும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாரு. ஆனா இவங்க ரொம்ப ஒரு நேர்மையான, அதே நேரத்துல துணிச்சலான ஒரு டாக்டர். "இல்ல அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லி, இவங்க ப்ராப்பரா போஸ்ட்மார்டம் பண்ணி, கரெக்ட்டான ரிப்போர்ட்ட, பயாப்சி ரிப்போர்ட்ட ரெடி பண்ணி குடுத்துடுறாங்க. இது வந்து டேனியல் பாலாஜிக்கு ஒரு பெரிய அவமானம் ஆயிருது. அவரு ரொம்ப பெரிய ரவுடி அந்த சைடுல. அப்படிங்கிறப்ப அவரு வந்து, "நீ நீ என்ன மீறி எப்படி நீ இருக்கன்னு பார்த்துருவோம். உன்ன என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு ஒரு கேவலமான, மோசமான ரவுடி. இவங்க ஒரு கவர்ன்மெண்ட் டாக்டர். இந்த கவர்ன்மெண்ட் டாக்டர் வந்து இந்த கேவலமான ரவுடிய எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிபி 180. ஃபர்ஸ்ட் டைமா தன்யா வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான படத்த நடிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். படத்துல ரொம்ப ஒரு போல்டா, ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு டாக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எப்பவும் போல, இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, அத ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம, டேனியல் பாலாஜி, பாக்யராஜ் இப்படின்னு சொல்லி படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டேனியல் பாலாஜி, அவரு ஒரு சரியான மகத்தான நடிகர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல. இப்ப நம்ம கூட அவரு இல்ல. அப்படி இருந்துமே, அவரோட அந்த ஆக்டிங் வந்து நமக்கு என்னைக்குமே நம்ம மனசுல கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துலயுமே ரொம்ப மோசமா அந்த கேரக்டர் பார்க்கிறப்பயே அவர பார்த்தா நமக்கு கோவம் வருது. அந்த மாரியான ஆக்டிங் குடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் அந்த அளவு ஆர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் பண்றதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கே ரொம்ப கோவம் வர மாரியான ஒரு வில்லன் நடிச்சிருக்காரு படத்துல. படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து நெறைய இடங்கள்ல ஓட்டையா தான் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் இருக்கிற பாக்யராஜ் அவர்கள், ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல வர பாக்யராஜ், செகண்ட் ஹால்ஃப்ல எங்க போனாருன்னே தெரியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. அது மாரி தன்யாவுக்கு ஒரு அண்ணன்னு சொல்லி ஒருத்தர் வராரு. டேனியல் பாலாஜியே தன்யா மேல இருக்க கோவத்துல பயங்கர வெறுப்புல இருக்காரு. எவனடா போட்டு துண்டு துண்டா வெட்டலாங்கிற வெறியில இருக்காரு. அந்த நேரத்துல அவர் வீட்டுக்கு வந்து, நான் ஏதோ படத்துல போஸ்ட்மேன் நெனச்சேன். வீட்ல வந்து, "யார் அவன்? யார் அவன்?" அப்படின்னா, "நீ தான் என் தங்கச்சிட்ட பேசுனியா? இனிமே என் தங்கச்சிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற" அப்படிங்கிறான். அவன் டம்மி. தனியாவோட அண்ணன். இவரே யார வெட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. தூக்கி போட்டு வச்சு நச்சு நச்சுன்னு வெட்டிட்டாரு. அந்த சீன்லாம் டைரக்டர் நிச்சயமா இந்த சீன வந்து காமெடி எழுதியிருக்க மாட்டாரு. சென்டிமென்ட்டா எழுதியிருப்பாரு. இப்படி ஒரு சீன் பார்க்கிறப்ப சென்டிமென்ட்டா இருக்கும்னு நெனச்சிருப்பாரு. எனக்கு அவன பார்த்தோனே குபீர சிரிப்பு வந்துருச்சு. நச்சு 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 வெட்டிட்டாரு. அது மாரி ரொம்ப பயங்கரமா ஆரம்பிக்கும். தமிழோட கேரக்டர். டைரக்டர் தமிழ் வந்து ஒரு படத்துல ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமா வருவாரு. வந்த வந்த கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு டயலாக் பேசுவாரு நான் ஸ்டாப்பா. அதெல்லாம் பார்த்த உடனே இந்த கேரக்டர் தான் வச்சு செய்ய போகுதுன்னு பார்த்தா, அடுத்த சீன்ல அந்த ஆள தண்ணிக்குள்ள அமுச்சு விட்டுருப்பாய்ங்க. காணாம அந்த ஆள. இப்படின்னு நெறைய இடங்கள்ல இது வந்து காமெடிக்கா வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த சீன்லாம் பார்க்குறப்போ சிரிப்பு தான் வந்துச்சு. அது மாரி படத்தோட வெயிட்டேஜ் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலா குடுத்திருந்தாங்க. தனியாவுக்கும் சரி, அ டேனியல் பாலாஜிக்கும் சரி, ரொம்ப ஈக்குவலா தான் இது வெயிட்டேஜ் குடுத்திருந்தாங்க. படத்தோட காமெடி சீன் எதுவுமே கிடையாது. படத்துல காமெடிக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் கூட வருது அதெல்லாம் கிடையாது. படத்தோட சீரியஸான டைம்ல அங்கங்க பேசுற விஷயங்கள் தான் நமக்கு காமெடியா தெரியும். இவரு வந்து தமிழ மீட் பண்ணிட்டு வந்து வெறியில இருப்பாரு. தமிழ் வந்து ஒழுங்கா இருக்கணும், இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருப்பாரு. வீட்டுக்கு வந்து எரிச்சல்ல இருப்பாரு. அந்த டைம்ல அருள்தாஸ் பண்ற விஷயம் வந்து பயங்கர சிரிப்பா இருக்கும். அது காமெடி கிடையாது. அவரு வந்து கோவத்துல பண்ணுவாரு. அது பார்க்கற பயங்கர சிரிப்பா இருக்கும் நமக்கு. அப்புறம் படத்தோட எமோஷனல் சீன் வந்து நெறைய இடங்கள்ல கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. தன்யாவோட தங்கச்சிய கூட்டு போய் கடத்திட்டு போயி டேனியல் பாலாஜி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கிறப்ப எரிச்சல் வந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம். அந்த மாரி விஷயங்கள். அது மாரி படத்தோட இன்டர்வல் வந்து ஒரு பயங்கரமான பாயிண்ட் தான். ஏன்னா, இவரு வந்து ஃபோன் கால்ல சொல்லுவாரு. "நீங்க இனிமே போஸ்ட்மார்டம் பண்ணாதீங்க. விட்டுருங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பேசுவாரு. பேசுறப்ப இவங்க அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. இவங்க பண்ண வேண்டிய வேலைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அவர் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். 5 நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசுவாரு. ஃபுல்லா பீப் 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 பீப்ன்னு தான் இருக்கும். அந்த அந்த இது அணை ஃபுல்லா.
இவங்க அதுக்கு பதிலுக்கு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. "ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்துப்பா. என்ன ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடான்னுபாங்க. ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா" அப்படின்பாங்க. அதெல்லாம் சரியா இருந்துச்சு அந்த அந்த இன்டர்வல் பிளாக். அது மாரி படத்தோட கிளைமாக்ஸ் சீன் பார்க்கிறப்ப, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறப்ப, இது கரெக்ட்டா இல்லையேங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஆறம்பற மெதுவா யோசிச்சு பார்த்தா, ரைட்டு ஒரு டாக்டரோட ரிவெஞ்ச் இப்ப இந்த மாரி தான் இருக்கும். நான் படத்தோட கிளைமாக்ஸ் பார்க்கிறப்ப நான் ரைட்டு இவங்களும் பதிலுக்கு ஏன்னா இவங்க நெறையா நெறைய பட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப, பதிலுக்கு ஊத்தி சொருகிருவாங்க அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா கிளைமாக்ஸ் பார்க்கிறப்ப கிளைமாக்ஸ் படம் பார்த்து முடிச்ச உடனே, இது கரெக்ட்டா இல்லையே! வேற ஏதாவது வச்சிருக்கலாமே! கரெக்ட்டா இல்லையோங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப, ஒரு டாக்டர், ஒரு உயிர காப்பாத்த டாக்டர் என்ன மாரியான ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. ஓகே. அது வந்து கடைசி நானே கன்வின்ஸ் ஆயிட்டேன். நீங்க இந்த படத்த பார்க்க நெனச்சீங்க அப்டின்னா, நிச்சயமா உங்க நியர்பை தியேட்டர்ல அந்த படம் அவைலபிளா இருக்கும். இந்த படத்த பாருங்க. பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சுச்சா, பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நெனச்சீங்கன்னா, அந்த படத்தோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. ரொம்ப ஹானஸ்ட்டா எனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் தான் சொல்லுவேன். அத தாண்டி வேற எதுவுமே இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.